பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்த் இண்டியன் லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெனு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்பாத்திக்கான மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஓமம் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே பூரி சப்பாத்தி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்குவேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நம்ம கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ பனீர் ஃப்ரை பண்ண தேவையான பனீரில் நம்ம மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கடலை மாவும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். இதோட புளிப்புக்காக ஒரு பாதி எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை முதல்ல தண்ணி சேர்க்காம நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா சும்மா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம பன்னீரில் தடவி பன்னீரை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீர் துண்டுகள் மேலே நம்ம கலந்து வச்ச மசாலாவெல்லாம் தடவிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணலாம், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம். இல்லை பெரிய கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது வாங்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை பூசி கத்திரிக்காய் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த பன்னீரில் எல்லாம் நம்ம மசாலா தடவியாச்சு. இப்போ இந்த பன்னீரை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். அடுத்ததாக ராஜ்மா மசாலா பண்ண தேவையான ராஜ்மாவை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். இதை நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த தண்ணியோடவே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு தான் இதை ஊற வச்சேன், அதனால் அந்த தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கருப்பு ஏலக்காய் இது 1 போட்டிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் அந்த பச்சை ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இதோட 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ராஜ்மாவை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் வடிச்சிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கிரேவி பண்ணும்போது அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை போட்டுக்கோங்க. இஞ்சி தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு திரும்ப மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மசிய வெந்து வரணும். கிட்டத்தட்ட ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா வேகணும்.
இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் வந்து நம்ம டைரெக்டாக மிளகாய் தூள் சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கறியிடும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான மற்ற மசாலாக்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். ராஜ்மாவை வேக வச்ச அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இந்த கிரேவி ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மிதந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவியோட கலரே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கசூரி மேத்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட ராஜ்மா கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் போட்டுக்கிட்டேன். இதோட வந்து நீங்கள் ஒரு 1/4 கப்பு சிறுபருப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நார்த் இண்டியன்ஸ் வந்து தால் பண்ணும்போது துவரம்பருப்பும் சிறுபருப்பும் சேர்த்து போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடாயில் நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இந்த நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 2 பல் பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஒரு 3/4 வாசி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பில் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு ஆனில் தான் இருக்குது. உப்பு சேர்த்துட்டு
ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மல்லித்தழை தூவிட்டு இது வந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச பனீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச பனீர் எல்லாத்தையும் நான் கடாயில் வச்சுருக்கேன். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஏன்னா மசாலா வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக சப்பாத்தி தேய்ச்சிட்டு சப்பாத்தியும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே 2 வெஜ் லஞ்ச் மெனு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்பாத்தியும் போட்டாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.